புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட 3 ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்து ரோந்து மேற்கொண்டார். புதுவை கடலோர காவல் நிலையம் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் செயல்படுகிறது. கடலில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு சந்தேகத்திற்கு இடமாக கடலில் செல்லும் படகுகளை கண்காணித்து ஆய்வு செய்யும் பணியை மேற்கொள்வார். ரோந்து படகு பழுதாகி 2 ஆண்டுகள் சரிசெய்ய இயலாத சூழல் நிலவியது. கடலுக்குள் செல்ல சிரமம் ஏற்பட்டது. மீனவர்களின் படகுகளை வாங்கி செல்லும் சூழல் இருந்தது. இந்நிலையில் புதிய படகு வாங்கித்தர புதுவை அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின் தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் 3 ரப்பர் படகுகளை வாங்கியுள்ளனர். இந்த படகுகள் புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு வந்தன. காவல் நிலையத்திடம் புதிய படகுகள் கடலோரம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்ய சுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் எஸ்பிக்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் அந்த படகில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இப்படகு கடலோர காவல்படை ரோந்திற்கும் பேரிடர் காலங்களில் நகர கிராமங்களில் பாதிப்பு நிகழ்ந்தால் மக்களை மீட்கவும் பயன்படும். பெட்ரோலில் இப்படகு இயங்கும். ஒரு முறை பெட்ரோல் நிரப்பப்பட்டால் 5 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.